ஹலோ ஆல். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜென்ரல் இங்கிலீஷ்ல யூனிட் 3மா. யூனிட் 3ல நமக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டிங் ஸ்கில். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன், விசிபிளா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ்ல ரைட்டிங் ஸ்கில் யூனிட் 3மா. யூனிட் 3ல நமக்கு என்ன யூனிட் 3 நமக்கு புதுசுதான். ஓகேங்களா? நியூ டாபிக். அதனால நம்ம இதுல பார்க்க போறோம் ரைட்டிங் ஸ்கில்ஸ். ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து நமக்கு எவ்வளவு மார்க்ஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. 10 கொஸ்டின் வரும் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த ரைட்டிங் ஸ்கில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோர்ஸ் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி யூனிட்டுக்கு பின்னாடியோ, ஓகேங்களா, எவ்ரி யூனிட்டுக்கு அப்புறமாவும் நமக்கு என்ன இருக்கு, ரைட்டிங் ஸ்கில்ன்ற ஒரு டாபிக் இருக்கு. எப்படி கிராமர் வரும், அதுக்கப்புறமா ஒகேபுலரி வரும், அதுக்கப்புறமா ரைட்டிங் ஸ்கில்ன்ற ஒரு டாபிக் இருக்கு. அதுல இருக்க எல்லா ரைட்டிங் ஸ்கில்லும் பார்க்கணுமானா வேண்டாம். எங்கெல்லாம் லெட்டர் அப்படின்ற வார்த்தை இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு என்னன்னா இந்த டாபிக் உள்ள வந்துடும். லெட்டர் ரைட்டிங் பத்தி எங்கெல்லாம் பேசியிருக்காங்களோ அது எல்லாமே இந்த யூனிட் 3ல நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும் புக்ல. ஓகேங்களா? ஸோ ரைட்டிங் ஸ்கில் உங்களுக்கு எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எப்படியெல்லாம் கொஷின் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் ரைட்டிங் பத்தி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா லெட்டர் ரைட்டிங்க பத்தி சொல்லியிருக்காங்க. அவங்களே பிராக்கெட்ல கொடுத்துட்டாங்க, ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ முக்கியமான வகை டைப்ஸ்ன்னு பார்த்தோம்னா இவங்க 2 தான். லெட்டர் ரைட்டிங்ல 2 தான் ரொம்ப முக்கியமான வகைகள். ஃபார்மல், இன்ஃபார்மல் அப்படின்னா என்னன்றது தான் இன்னைக்கு இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். அதுக்கடுத்து வேற என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் ரைட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். அதுல 2 வகை இருக்கு, ஃபார்மல், இன்ஃபார்மல். அது எப்படி இருக்கோ அதுல இருந்து எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்றத இந்த செஷன்ல தெரிஞ்சுக்க போறோம். அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் அவங்களே என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ல கேட்போம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபார்மல் இன்ஃபார்மல் தாண்டி, ஓகேங்களா, ஃபார்மல் இன்ஃபார்மல்ன்றது 2 பேசிக்கான ஸ்ட்ரக்சர். அதுல நிறைய வகைகள் இருக்கு, சப் டாபிக்ஸ். அதெல்லாம் என்னன்றத படிக்கக்கூடியது இந்த ஃபார்மல் இன்ஃபார்ம் டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ்ல வந்துரும். அதை தொடர்ந்து லெட்டர்ஸ் முடிஞ்சிருச்சு. லெட்டர்ஸ் தாண்டி உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜம்பிள்டு சென்டென்சஸ் அப்படின்ற டாபிக் கொடுத்துருக்காங்க. ஜம்பிள்டு சென்டென்சஸ். அப்போ ஜம்பிள்டுனாலே இங்கேயும் அங்கேயும் இருக்கிறது ஜம்பிள்டு இல்லைங்களா? ஷஃபிள் ஆகி இருக்கக்கூடியது ஜம்பிள்டு. அப்ப இந்த ஜம்பிள்டு சென்டென்சஸ் எப்படிலாம் இருக்கும், என்ன வகையிலலாம் நம்ம அதை கண்டுபிடிக்கலாம், என்னெல்லாம் எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து இதோட சோர்ஸ் எல்லாமே எங்கதான், புக் பேக்ல எவ்ரி யூனிட்டுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ரைட்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்ற டாபிக்ல. ஸோ இப்போ லெட்டர்ன்னு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 டாபிக் கவர் பண்ணலாம், 1 and 2. அடுத்தடுத்த டாபிக்ஸ்க்கு அந்த ரைட்டிங் ஸ்கில்ல இருந்து நம்ம என்ன பண்ணி ஆகணும், டிரைவ் பண்ற மாதிரி தான் இருக்கும். கிளியரா? ஸோ அடுத்து ஃபைண்டிங் அவுட் த நெக்ஸ்ட் டாபிக். இந்த யூனிட்ல எத்தனை டாபிக் இருக்கு பாருங்க. ஃபைண்டிங் அவுட் த ரைட் ஆர்டர் ஆஃப் சென்டென்சஸ். ஃபைண்டிங் அவுட் த ரைட் ஆர்டர் ஆஃப் சென்டென்சஸ். அப்போ ஒரு வாக்கியத்தை கொடுத்துட்டு அதோட ரைட் ஆர்டர் கேட்குறாங்க. ஜம்பிள்டு சென்டென்சஸ்னாலும் நிறைய சென்டென்சஸ் கொடுத்து அதை ஷஃபிள் பண்ணி எழுத சொல்றது. ஒரு கதையை மாத்தி மாத்தி 4 வரிகள் இருக்கக்கூடிய ஒரு கதையை மாற்றி மாற்றி கொடுத்து அதை நம்ம சரி செய்து எழுதுறது ஜம்பிள்டு சென்டென்சஸ். ஃபைண்டிங் அவுட் த ரைட் ஆர்டர் ஆஃப் சென்டென்சஸ்னாலும் அதுவும் வரிசைப்படுத்தி எழுதுறது தான். ஒரே வரியில மாற்றி மாற்றி அமைச்சிருப்பாங்க, அதை நம்ம ஒரே வரிசையாக எழுதக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து மேக்கிங் குவெரிஸ். மேக்கிங்
குவரிஸ். குவரிஸ்னாலே அதுவும் எம்சிக்யூன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்கிங் குவரிஸ். குவரிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷினிங், கேட்கறதுமா. இப்போ எப்படிலாம் கொஷின் கேட்பாங்கன்றத பத்தி கொஷினா கொடுக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கொஷின் எப்படிலாம் கேட்பாங்க? சூஸ்ல கேட்கலாம், fill in the blanksல கேட்கலாம், மேட்ச்ல கேட்கலாம், கம்ப்ளீட் பண்ண சொல்லி கேட்கலாம். ஸோ கொஷின் டேகா கேட்கலாம் ஒரு கொஷினை. ஸோ எப்படிலாம் கொஷின் கேட்கப்படும்ன்றத கேட்கக்கூடியதான் மேக்கிங் குவரிஸ். ஸோ அடுத்து இன்ஃபரன்ஸ். இன்ஃபரன்சஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக், அதுல நீங்க உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லக்கூடியதான் இன்ஃபரன்ஸ். ஓகேங்களா? இப்போ ஏதோ ஒரு விஷயம் சொல்லப்படுது, அதுல இருந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்னு நாமளா அசியூம் பண்ணி சொல்லக்கூடியது இன்ஃபரன்ஸ். அதுதான் உண்மையா இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. 100% அதுதான் உண்மை, அதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா அதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. அவங்க சொல்றதை வச்சு பார்த்தான்னு நாமளா ஒரு முடிவுக்கு, கன்க்ளூஷனுக்கு வரக்கூடியதுதான் இந்த இன்ஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து பிளாங்க்ஸ். பிளாங்க்ஸ்னா பொதுவாக fill in the blanks மாதிரியான கேள்விகள் எல்லாத்துல இருந்தும் உங்களுக்கு கேட்கப்படும் பிளாங்க்ஸ். ஸோ கடைசி டாபிக், இதுல 8வது டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்டிடியூஷன்ஸ். சப்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல்ரெடி நமக்கு வந்து vocabulary டாபிக்ல இருக்கு. ஒன் வேர்டு சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க பொதுவா சப்ஸ்டிடியூஷன் கொடுத்துட்டாங்க. அப்ப எதை வேணா சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். கிராமட்டிக்கலாவும் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம், அல்லது vocabularyயாவும் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஷார்ட்டா முக்கியமா அட்லீஸ்ட் அந்த டாபிக் எப்படி இருக்கும், எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்றத நான் உங்களுக்கு கன்க்ளூட் பண்றேன். ஓகே? ஸோ இப்போ இந்த ரைட்டிங் ஸ்கில்ல 10 கொஸ்டின், நமக்கு எத்தனை டாபிக் இருக்கு? 8 டாபிக் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். லெட்டர் ரைட்டிங்ல ஃபார்மல், இன்ஃபார்மல், அப்புறம் லெட்டர்ஸோட வகைகள், டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கு, அண்ட் தென் ஜம்பிள்டு சென்டென்சஸ் இருக்கு, ஃபைண்டிங் அவுட் த ரைட் ஆர்டர் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கு, மேக்கிங் குவரிஸ், இன்ஃபரன்சஸ், பிளாங்க், சப்ஸ்டிடியூஷன். ஃபர்ஸ்ட் சிலபஸை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த யூனிட்ல என்னென்னலாம் வரும்ன்றத நல்லா தெரிஞ்சுட்டு அந்த டாபிக்ல எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரிஞ்சுட்டாலே போதும். வரக்கூடிய கொஸ்டினை நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். கிளியர்? ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு சிலபஸ் நல்லா இப்போ யூனிட் 3ல என்னெல்லாம் இருக்குன்றத சொல்லியிருக்கேன். இன்னைக்கு கிளாஸ்ல வில் டிஸ்கஸ் அபவுட் ஃபர்ஸ்ட் டாபிக் லெட்டர் ரைட்டிங் பத்தி பார்க்கலாமா? ஸோ வெயிட் மினிட்மா, நான் உங்களுக்கு வந்து ஃபைல் ஷேர் பண்றேன், அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இது லெட்டர் ரைட்டிங்லே, ஓகேங்களா? லெட்டர் ரைட்டிங்னு வச்சுக்கலாம். ஸோ எப்படிலாம் இருக்கும், டைப்ஸ் ஆஃப் லெட்டர் ரெண்டுமே சேர்ந்தே நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ லெட்டர் ரைட்டிங்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்மல், இன்ஃபார்மல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபார்மல், இன்ஃபார்மல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஃபார்மல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மல் லெட்டர்ஸ் அப்படின்னா அஃபீஷியலாக நம்ம எழுதக்கூடிய எல்லாமே என்னன்னா ஃபார்மல் லெட்டர்ஸ். இப்போ நம்ம ட்ரெஸ் எல்லாம் பயன்படுத்துறோம், என்னன்னு சொல்லுவோம்? ஜென்ட்ஸ் வந்து ஷர்ட் எல்லாம் போடும்போது ஃபார்மல்ஸ், கேஷுவல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஃபார்மல்ஸ்னா என்ன? இந்த ஆஃபீஸ் வியர் மாதிரி இருக்கக்கூடியது, நல்ல டிப்டாப்பா இன் பண்ணிட்டு அந்த மாதிரி டை எல்லாம் போட்டுட்டு போனோம்னா நம்ம என்னன்னு சொல்றோம்? அது ஃபார்மல் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது அதே மாதிரி அப்போ அஃபீஷியலாக ஒரு கவர்மெண்ட் மூலியமா, இல்ல ஒரு எம்ப்ளாயி ஒரு ஆபீசருக்கு கொடுக்கக்கூடியதாக, இல்ல ஆபீஸ்ல இருந்து நமக்கு வரக்கூடிய மெயில், இது எல்லாமே என்னன்னா அஃபீஷியல் லெட்டர்ஸ். அது வந்து எப்படி இருக்கணும்? ஃபார்மலாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபார்மல் அப்படின்றது நத்திங் பட் அதோடைய பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து
டியர் சார் ஆர் ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேடம் அப்படின்றதை குறிச்சிருக்கணும். சப்ஜெக்ட் என்னன்னு குறிச்சிருக்கணும். டேட்டை குறிச்சிருக்கணும். தட் இஸ் கைண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் அதுல வந்து மென்ஷன் ஆயிருக்க கூடாது. லைக் அதுதான் அன்பே இந்த மாதிரியான தமிழ்ல நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அதுல இடம்பெற்றிருக்க கூடாது. ஸோ அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த மாதிரி எழுதக்கூடியது. நம்மளோட ஆபீஸருக்கு எழுதும்போது அந்த மாதிரிலாம் எழுதுவோமா? நான் நலம், நீங்கள் நலமா அப்படின்றதெல்லாம் எழுதுவோமானா கிடையாது. எங்கதான் அந்த மாதிரி எழுதுவோம்? பர்சனல் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ். அங்கதான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரியான விஷயங்களை நோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியதாங்க. ஸோ அடுத்து இன்ஃபார்மல் லெட்டர்ஸ். இன்ஃபார்மல் லெட்டர்ஸ். ஸோ இன்ஃபார்மல்னா என்னமா, பர்சனல் அப்படின்னு அர்த்தம். அது அஃபிஷியல்னா இது பர்சனல். ஓகேங்களா? இன்ஃபார்மல், ஃபார்மல் இல்லாம இருக்கிறது. அப்ப இதுக்கு ஃபார்மேட்லாம் இல்ல. இப்போ நான் எங்க அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறேன்னா அதுக்கு எதனா ஒரு வடிவம் இருக்கணும்னு இருக்கா அப்படின்னா டெஃபினட்டா கிடையாது. ஓகேங்களா? நான் எனக்கு தோணக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் முதல்ல எழுதுவேன். இதுக்கு என்ன கிடையாது, ஃப்ரம், டு இதெல்லாம் போடணும்ன்றது கிடையாது இல்லைங்களா? டேட் மென்ஷன் பண்ணணும், இடம் மென்ஷன் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ்ல அமையாது. ஸோ அது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இப்ப பார்க்க போறோம். ஸோ லெட்டர்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு டூ மெயின் கேட்டகரிஸ். முதல்ல ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு ஃபார்மல், இன்னொன்னு இன்ஃபார்மல். ஸோ ஃபார்மல் லெட்டர் எப்படி இருக்கும்னு பார்க்கிறோம். Formal letters are written for official, professional, business purposes. So formal letters எல்லாம் நம்ம எதற்காக பயன்படுத்துறோமா? அஃபீஷியலா, ஸோ ஆஃபீஸ் பர்பஸ்க்காக, ப்ரொஃபஷனலா வேலையின் காரணமாக, பிஸ்னஸ் பர்பஸஸ் உங்களுடைய பிஸ்னஸ் வேலைக்காக. ஸோ நீங்க ஆஃபீஸ், ப்ரொஃபஷன், பிஸ்னஸ் இந்த வேலைகளுக்காக நீங்க பண்ணக்கூடிய எழுதக்கூடிய லெட்டர் தான் என்னன்னா ஃபார்மல் லெட்டர் அப்படின்னு சொல்றோம். கிளியரா? அப்போ இதுல நான் என்ன சொன்னேன், வகைகள் இருக்கு அப்படின்றத சொன்னோமா? சோ அந்த வகைகளை தான் இப்ப பார்க்க போறோம். இதுல இருக்கக்கூடிய வகைகள் பாருங்க. ரெண்டாவது டாபிக்கும் சேர்ந்துதான் வந்திருக்கு. டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் லெட்டர் ரைட்டிங்ல ஃபார்மல், இன்ஃபார்மல் எப்படி இருக்கும்ன்றத சொல்றோம். அதுக்கப்புறமா அதுல என்னென்ன வகைகள் இருக்குன்றது நான் உங்களுக்கு சேர்த்து சொல்றேன். ஓகேங்களா? சோ அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா பிசினஸ் லெட்டர். அடுத்து அஃபிஷியல் லெட்டர். ஒண்ணு பிசினஸ் காரணமாக எழுதக்கூடியது. ஒரு ஆபீஸ்ல இருந்து இன்னொரு ஆபீஸ்க்கு எழுதுறது பிசினஸ். அஃபிஷியல் லெட்டர் அப்படின்னா, அஃபிஷியல் அப்படின்னா காரணத்தோட. ஓகேங்களா? லைக் இப்போ நான் என்னுடைய ஆபீஸ்ல ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்னா அஃபிஷியல். பிசினஸ் அப்படின்றது ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு அனுப்புறது, ஒரு ஆண்டர்பிரினர் இன்னொரு ஆண்டர்பிரினருக்கு அனுப்புறது, அதெல்லாம் வந்துடும். ஸோ அடுத்து அப்ளிகேஷன் லெட்டர். அப்ளை பண்றோம் இல்லைங்களா, ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம அப்ளை பண்றோம், அதுக்கு ஃபார்மேட் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் முதல்ல படிவத்தை நிரப்புக. ஸோ அப்ளிகேஷன் லெட்டர். அடுத்து கம்ப்ளைண்ட் லெட்டர். நீங்க எதனா ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரியான தனித்தனி முறைகள் இருக்கும் இல்லைங்களா. கம்ப்ளைண்ட்டும் இப்படிதான் அஃபிஷியலா தான் ஃபாலோ பண்ண முடியும். ஜாப் அப்ளை பண்றீங்க, அதுவும் இப்படிதான் இருக்கும், அஃபிஷியலா இருக்கும். ஜாப் எழுதும்போது எனக்கு ரொம்ப தேவை இருக்கு, நீங்க வேலை கொடுத்தாதான் எனக்கு ஓடும் அப்படிலாம் நம்ம சொல்லி எழுத முடியுமா? கெஞ்சி கேட்டுனா கிடையாது. அவங்க என்னென்ன மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம எழுதி அனுப்புற மாதிரி இருக்கும். நம்மளோட ரெஸ்யூமை ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தான் நம்ம அதுல எழுத முடியும். ரெசிக்னேஷன் லெட்டர். ஒரு ஜாப் வேணும்னாலும் அது அஃபிஷியல் தான், வேணான்னு சொல்லும் போது அது அஃபிஷியல் தான். அப்போ ஆஃபீஸ், பிஸ்னஸ், ப்ரொஃபஷன், அப்ளிகேஷன், கம்ப்ளைண்ட், ஜாப் அப்ளை பண்றது, ரெசின் எல்லாமே என்னது அஃபிஷியல் தான். இன்விடேஷன் லெட்டர். இந்த இன்விடேஷன் மட்டும் ஸ்பெஷல்மா, இம்பார்ட்டன்ட். இந்த இன்விடேஷனை நம்ம என்னவா பிரிக்கலாம்னா போத் கேட்டகரியில வந்துரும். போத் ரெண்டுத்துலயுமே வந்துருமா இன்விடேஷன் லெட்டர். இன்விடேஷன் நம்ம அஃபிஷியலாவும் பண்ணலாம், இன்ஃபார்மலாவும் பண்ணலாம். ஆமா தானே? இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு கல்யாணம் இல்ல ஏதோ ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க,
உங்களுடைய ஆபீசர், உங்களை விட வயதில் பெரியவங்களையும் சரி, அல்லது உங்களுக்கு மேலானவர்களையும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம்? அழைப்போம். அப்ப அழைக்கும்போது, இன்வைட் பண்ணும்போது அதுல என்ன இருக்கும்? ரெஸ்பெக்டட் போடுவோம். ஓகேங்களா? மரியாதைக்குரிய இல்ல டியர் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்போ இன்விடேஷன் வந்து அஃபிஷியலாகவும் இருக்கும். ஒரு ஆஃபீஸ்ல இருந்து மற்றொரு ஆஃபீஸுக்கு ஏதோ ஒரு காரணமாக அழைக்கிறாங்க, இன்வைட் பண்றாங்க. ஒரு காலேஜ்ல ஒரு ஈவென்ட் நடக்குது. மற்றொரு காலேஜ்களுக்கு அழைப்புகள், சர்க்குலர் சொல்லுவாங்க இல்லையா? அது எப்படி இருக்கும்? ஃபார்மலா இருக்கும். இந்த மாதிரி இந்த டைம்ல இந்த காலேஜ்ல இந்த செயல் நடக்க போகுது. அதுக்கு உங்கள் கல்லூரி அல்லது பள்ளிகளிலிருந்து அ பிள்ளைகள வந்து வரவேற்கிறோம். அப்படின்ற மாரியான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு கட்டணம் இவ்ளோ, இதுக்கு தேதி இது, இத் இத முன்கூட்டியே வந்து ஃபில் பண்ணியிருக்கணும். இந்த மாரியான நெறைய விஷயங்கள அதுல சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே என்னன்னா, இன்விடேஷன் தான். அழைப்பிதழ் தான். ஆனா அஃபிஷியலாக சொல்றது. ஓகேங்களா? கிளியரா? அப்போ ஃபர்ஸ்ட்டு ஃபார்மல் லெட்டர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அந்த ஃபார்மல் லெட்டர்ஸ் வந்து என்னன்னு சொல்றோம்? ப்ரொஃபஷனல், பிசினஸ், அஃபிஷியலுக்காக பயன்படுத்துறோம்ன்னு பார்த்தோம். அதுல வகைகள் பார்த்தீங்கன்னா, இத்தனை வகைகள் இருக்கு. பிசினஸ் லெட்டர். அப்போ கேட்பாங்க. 4 விஷயங்கள குடுத்துட்டு, இதுல எது ஒண்ணு ஃபார்மல், இல்ல குடுத்துருக்கிறதுல எது இன்ஃபார்மல் அப்படின்ற மாரியான விஷயங்கள கேட்கலாம். இல்ல அஃபிஷியல் லெட்டர் எந்த வகையை சார்ந்தது? ஃபார்மல், இன்ஃபார்மல் இது 2மே இல்ல. இல்ல இது 2மே சார்ந்தது அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ எது ஃபார்மல், எது இன்ஃபார்மல்ன்றத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிசினஸ், அஃபிஷியல், அப்ளிகேஷன், ஜாப் அப்ளிகேஷனா இருக்கட்டும், இல்ல எக்ஸாம் அப்ளிகேஷன் இந்த மாரி எந்த அப்ளிகேஷனா இருந்தாலும். கம்ப்ளைண்ட் லெட்டர், ரிசிக்னேஷன், இன்விடேஷன் லெட்டர் இது எல்லாமே அஃபிஷியலாக சார்ந்தது அப்படின்னு எழுதுறோம். இன்னும் நம்ம ஃபார்மேட் பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து இன்ஃபார்மல் லெட்டர். அடுத்து ஃபார்மேட் தான் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? இன்ஃபார்மல் லெட்டர்ஸ். இன்ஃபார்மல்னா என்னன்னு பார்த்தோம். ரிட்டன் ஃபார் பர்சனல் கம்யூனிகேஷன். நான் என் தோழிக்கு எழுதுவது. நான் என் சக உறவினருக்கு எழுதுவது, தந்தைக்கு எழுதுவது எல்லாமே என்னது? இன்ஃபார்மல் லெட்டர். தட் இஸ் பர்சனல் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? நம்ம எழுதுறோம்ல. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு. நீங்க கமெண்ட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? அதோட ஆன்ஸர் நீங்க தான் கமெண்ட் பண்ண போறீங்க. நம்ம ஸ்கூல்ல எழுதக்கூடிய லீவ் லெட்டர் அஃபிஷியலா அல்லது அஃபிஷியலா தட் இஸ் பர்சனலா, ஃபார்மலா அல்லது இன்ஃபார்மலா அப்படின்றத நீங்க எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ண போறீங்க. ஸ்கூல்ல எழுதக்கூடிய லீவ் லெட்டர் அஃபிஷியலா அல்லது பர்சனலா, ஃபார்மலா, இன்ஃபார்மல் வகையை சார்ந்ததா நீங்க கமெண்ட் பண்ண போறீங்க. கிளியர்? ஓகே. ஸோ இதுக்குள்ள அப்புறமா போவோம். இன்ஃபார்மலுக்கு வந்துடலாம். அப்போ பர்சனல் கம்யூனிகேஷனுக்காக எழுதக்கூடியது. நம்ம சிறு வயதுகள் எல்லாம் எழுதியிருப்போம் இல்லைங்களா? ஸோ புக்ல தமிழ், ஆங்கிலம் 2த்துல என்ன குடுத்துருப்பாங்க? உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் குடுத்துருப்பாங்க. 10 மார்க்ஸ்க்கு நம்ம டெஃபினட்டா எழுதியிருப்போம் ஸ்கூலிங்ஸ்ல. அப்போ அந்த 10 மார்க்ல எப்படி இருக்கும்? 2 வகையான லெட்டர் வரும். ஒண்ணு இந்த மாதிரி அஃபிஷியலா இருக்கும். இன்னொன்னு தோழிக்கு கடிதம், தந்தைக்கு கடிதம். இன்னொன்னு கவர்மெண்ட்ல சைடுல ஒரு ஏதோ ஒரு ரோடு சாலையில ப்ராப்ளம் இருக்கும். அதுக்காக நம்மளுடைய கவுன்சிலருக்கு எழுதுறது, இல்ல முனிசிபாலிட்டிக்கு எழுதுறது அந்த மாரியான விஷயங்கள குடுத்திருப்பாங்க. இந்த மாரி அங்கேயே நம்ம 2 வகையா தான் பிரிச்சு பார்த்திருப்போம். அதே அதே படிக்கக்கூடியது தான் என்னதுன்னா, இந்த இன்ஃபார்மல் லெட்டர்ஸ், ஃபார்மல் லெட்டர்ஸ். ஓகேங்களா? அப்போ இதுல எதெல்லாம் வரும்? நீங்க உங்களுடைய தோழிக்கு எழுதக்கூடிய கடிதம். லெட்டர் டூ ஃபிரெண்ட்ஸ். ஃபிரெண்ட்ஸ்க்கு எழுதுறோம். நம்ம எல்லாரும் நீங்க எல்லாருக்கும் பிளான் ஆர்கனைஸ் பண்றீங்க அப்படின்னா, நம்ம எல்லாரும் இந்த தேதியில மீட் பண்ண போறோம். ஸோ எல்லாரும் வந்துருங்கன்ற மாரி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுறோம் இல்லைங்களா? அது அப்படியே லெட்டரா எழுதி அனுப்பிச்சோம்னா, அது லெட்டர் டூ ஃபிரெண்ட்ஸ். லெட்டர் டு ஃபேமிலி மெம்பர்ஸ். அம்மாக்கு, அப்பாக்கு, சிஸ்டருக்கு, பிரதருக்குன்னு எழுதக்கூடிய எல்லாமே என்னதான்? பர்சனல் கம்யூனிகேஷன். லெட்டர் ஆஃப் கங்ராச்சுலேஷன். நீங்க ஒருத்தவங்கள பாராட்டி எழுதுறீங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சுன்னு நான் கேட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எப்ப பார்க்கலாம்? இதோட எப்போ ட்ரீட் அந்த மாரிலாம் நம்ம எழுதுவோம் இல்லைங்களா? ஸோ அது பர்சனல். லெட்டர் ஆஃப் கண்டோலன்ஸ். கண்டோலன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு எழுதிக்கோங்க.
ஓகேங்களா? அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? அத நல்லா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அதோட மீனிங்க நம்மளால பண்ற மாதிரி இருக்கும். அப்படின்னா அது என்னன்னு நல்லா தெரிஞ்சாதான் நம்மளால சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ கண்டோலன்ஸ் அப்படின்றது ஒரு வகையான ஓகேங்களா? கண்டோலன்ஸ் அப்படின்றது ஒரு வகையான தட் இஸ் துக்கம். ஒரு மாதிரி சாரோ தான். ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா கண்டோலன்சஸ் are nothing but கவலை தெரிவித்தல் கவலையை தெரிவிக்கிறது. ஓகேங்களா? இரங்கல் சொல்லலாம். சிம்பத்தி இங்கிலீஷ்ல சொல்லணும்னா நீங்க மற்றவர் மீது காமிக்கக்கூடிய அந்த ஃபீலிங் ஆஃப் எமோஷன் என்னன்னா சிம்பத்தி. ஓகேங்களா? இரங்கல், கண்டோலன்சஸ், கவலை. தட் இஸ் நீங்க ஒரு விஷயத்துக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா கண்டோலன்ஸ். ஏதோ ஒரு துக்க செய்தியா இருக்கலாம். அதுக்கு நீங்க கவலை தெரிவிக்கிறது என்னன்னா லெட்டர் ஆஃப் கண்டோலன்ஸ். அப்போ சேடா கஷ்டமா ஒரு டெத் நியூஸோ இல்ல ஒரு ஆக்சிடென்ட் நியூஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது அப்படின்னா அது என்னமா லெட்டர் ஆஃப் கண்டோலன்சஸ்ல வந்துரும். அப்போ அது பர்சனல் கம்யூனிகேஷன். ஓகேவா? கிளியரா? ஸோ அடுத்து இன்விடேஷன். நான் சொன்னேன்னா இன்விடேஷன் முக்கியமா, ஏன்னா இன்விடேஷன் 2 கேட்டகரி வகையும் சார்ந்தது அப்படின்றத சொன்னேன். ஓகே. ஸோ அது எப்படி 2 கேட்டகரியும் சார்ந்தது அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ ஒரு இன்வைட் பண்றோம்னா அது அஃபிஷியலாவும் இருக்கலாம், பர்சனல். இன்விடேஷன் என்ன அடிப்பாங்க? இப்போ கல்யாணத்துக்குலாம் என்ன பண்றாங்க? 2 வகையான இன்விடேஷன் போடக்கூடிய வழக்கம் இருக்கா? ஒண்ணு முறைப்படி இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் நிறம் கொண்ட, ஓகேங்களா? மஞ்ச பத்திரிகை சொல்றாங்களே அப்படி போடுவாங்க. இல்ல தெரிஞ்சவர்களுக்கு, உறவினர்களுக்கு, அக்கம் பக்கம் வீட்டாருக்கு நம்ம என்னன்னு பண்றோம்? கொஞ்சம் ஃபார்மலா எப்படி போடணுமோ, மாமா பேரு, அத்தை பேரு, அக்கா பேரு எல்லாம் போட்டு போடக்கூடிய அந்த வகையை குறிக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கை இருக்கும். இன்விடேஷன் இல்லைங்களா? முறைப்படி இருக்கும். இன்னொன்னு ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் க்ளோஸ் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நம்ம எப்படி குடுக்குறோம்? சும்மா கார்டு மாரி குடுக்குறோம் இல்லையா? டிஃபரெண்ட்டா கார்டு மாரி வெறும் அப்போ இங்கிலீஷ்ல போட்டிருக்கும். அதுல தமிழ்ல தான் இருக்கணும்ன்ட்டு இல்ல, ஆங்கிலத்துல இருக்கும். இல்ல தமிழ்ல இப்போ கலந்து கூட எழுதுறாங்க இல்லையா? காமிக்கா இருக்கும். புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கும். இன்விடேஷன்ல பொதுவா புகைப்படங்கள் இடம்பெறாது. ஆனா இதுல இடம்பெற்றிருக்கும். ஸோ இந்த மாரி என்ன இருக்கு? ஒரு இன்விடேஷனே ஃபார்மலாவும் இருக்கு, இன்ஃபார்மலாவும் இருக்கு. அதனால அது போத் 2மே 2 வகையிலயும் வரும். தேங்க் யூ லெட்டர். நீங்க யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஏதோ ஒண்ணு குடுத்துருக்காங்கன்னா, நீங்க என்ன சொல்லுவீங்க? தேங்க் யூ அப்படின்றத நான் இத உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. இல்ல நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட கேட்டிருந்தது எனக்கு குடுத்துட்டீங்க. தேங்க் யூ ஸோ மச்ன்னு நம்ம எழுதக்கூடிய எல்லாமே என்னன்னா இன்ஃபார்மல். ஓகேங்களா? அப்போ இன்ஃபார்மல் லெட்டர்ஸ்ன்றது பர்சனல் கம்யூனிகேஷனுக்காக எழுதக்கூடிய விஷயங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கங்கிராச்சுலேட் பண்ணி, இல்ல கவலை தெரிவித்து, இன்விடேஷன், தேங்க் யூ லெட்டர் எல்லாமே என்னன்னா பர்சனல் லெட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கிறோம். கிளியர்? ஸோ அப்போ இது டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ். லெட்டர்ஸ் எப்படிலாம் பிரிக்கலாம்னா ஃபார்மல், இன்ஃபார்மல். அதுல எத்தனை வகைகள் இருக்குன்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது செகண்ட் டாபிக் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகேங்களா? இவ்வளவு நேரம் பார்த்தது டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் பார்த்தோம். இப்ப பார்க்கக்கூடியது என்னன்னா இதுக்கு அடுத்து இப்ப பார்த்தது டைப்ஸ் ஆஃப் லெட்டர். இப்ப பார்க்கறது என்ன? ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? லெட்டர் ரைட்டிங். அதை 2ஆ பிரிக்கிறோம். ஒன்னு ஃபார்மல், இன்னொன்னு இன்ஃபார்மல். அது எப்படி எழுதப்படும்ன்றதே உங்களுக்கு கேள்வியாக கேட்பாங்கம்மா. லெட்டரை எடுத்து எழுத சொல்ல மாட்டாங்க, எப்படி எழுதப்படும்ன்ற கேள்வி கேட்பாங்க. ஸோ அப்போ ஃபார்மேட் நமக்கு தெரியணும். ஓகேங்களா? இது 2த்துடைய இப்ப இது 2னா என்னன்னு பார்த்துட்டோம். இதோடைய வகைகள் பார்த்துட்டோம். இது எப்படி எழுதப்படும்ன்ற ஃபார்மேட்டை தான் பார்க்க போறோம். சரியா? ஸோ ஃபார்மேட். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்மல் லெட்டர் எப்படி இருக்கணுமா? அஃபிஷியல் லெட்டர்.
சென்டரோட அட்ரஸ் இருக்கணும். ஓகேங்களா? டேட் இருக்கணும். யார் அனுப்புறாங்களோ அவங்களுடைய அட்ரஸ், அதுதான் ஃப்ரம். நம்மளுடைய பேரு, ஊரு, அட்ரஸ் இதெல்லாம் போடுறோம் இல்லைங்களா? XXXYYY அப்படின்னு போட்டிருப்போம். ZZZ. அது சென்டரோட அட்ரஸ். அடுத்து டேட். இந்த ஓரத்துல டேட் எழுதியிருப்போமா? அடுத்து ரிசீவர்ஸ் அட்ரஸ். அதான் டு ரிசீவர் யாருக்கு எழுதுறீங்களோ அதை எழுதக்கூடியது. அடுத்து சப்ஜெக்ட் எழுதணும். இது தொடர்ந்து என்ன வரும்? சப்ஜெக்ட் எழுதுவோமாமா? சப்ஜெக்ட் எழுதி எதுக்காக என்னன்னு சொல்ல வரும்னு ஒரே வரியில சொல்றது. ஒன் லைன்ல சொல்லுவோம் இல்லைங்களா? எங்களுக்கு லீவ் வேண்டி அல்லது இந்த மாதிரி இந்த கோரிக்கையை முன்னெடுத்து தண்ணீர் வேண்டி இந்த மாதிரி எதெல்லாம் கேட்கிறோமோ அது என்ன? ஒன் லைன்ல சப்ஜெக்ட். அடுத்து சல்யூட்டேஷன் அப்படின்னா என்ன? அதுதான் சேம். சல்யூட்டேஷன் இஸ் நத்திங் பட் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த சொற்கள் தான் சல்யூட்டேஷன். சொல்றோம் இல்லையா? ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேடம், இது சொல்றோம் இல்லைங்களா? இதுதான் என்னது? சல்யூட்டேஷன். அவங்கள அதான் வணக்கத்திற்குரிய ஐயா அம்மா அப்படின்னு சொல்லக்கூடியது சல்யூட்டேஷன். வணக்கம், சல்யூட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாடி. பாடி என்ன? கண்டென்ட் என்னவோ எழுதுறோம் இல்லையா? எங்கள் ஏரியாவில் தண்ணீர் குழாய் பிரச்சனை இருக்கு. ஸோ அதை சரி செய்ய நாங்கள் நீண்ட காலமாக மனு கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கோ நிறைய மக்களுடைய கையொப்பமோட சேர்த்து உங்களுக்கு மனு கொடுக்குறோன்ற மாதிரிலாம் சொல்லக்கூடியது பாடி. என்ன கண்டென்ட்டோ அதை சொல்லக்கூடியது பாடி இல்லையா? ஸோ அடுத்து தட்ஸ் இட். ஓகேங்களா? அந்த பாடியில எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. பாடியில ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். நான் இந்த இடத்துல இருந்து இருக்கேன், என் பேர் இது, எங்கள் ஏரியா இது அப்படின்லாம் சொல்லக்கூடியது. அப்புறம் மெயின் கண்டென்ட், உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லக்கூடியது. கன்க்ளூஷன், அதனால எங்களுக்கு இது தேவைன்னு சொல்லக்கூடியது. பாடியிலே நம்ம 3ஆ பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லணும். அடுத்து எதை பத்தி பேசுறீங்களோ அதை சொல்லணும், அதை முடிக்கணும். அப்படின்ற மாதிரி 3 விஷயங்களை நம்ம சொல்லலாம். அடுத்து க்ளோசிங். அதை முடிச்சுட்டு நம்ம என்னன்னு பண்ணுவோம்? தேங்க்யூ, நன்றி அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லுவோமா? யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்றத சொல்லுவோம். யுவர்ஸ் கிரேட்ஃபுல்லி, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி, யுவர்ஸ் சின்சியர்லின்னு சொல்லி அதை முடிப்போம். அப்புறம் இங்க என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய கையொப்பம் இடுவோமா? சிக்னேச்சர், சிக்னேச்சர். ஸோ இதுதான் நம்மளுடைய வழக்கமாக நம்ம எழுதக்கூடிய லெட்டர் ரைட்டிங்கோட ஃபார்மேட். அதுதான் ஃபார்மல் லெட்டரோடைய ஃபார்மேட். சென்டர் அட்ரஸ் இதுதான் உங்களுக்கு கேள்வியாகவே வருமா? இதுல எது ஃபார்மல் லெட்டர்ல வராது? இல்ல இந்த சைட்ல வரக்கூடியது லெஃப்ட் ஹேண்ட் கார்னர்ல வர்றது என்ன? ரைட் ஹேண்ட் கார்னர்ல வர்றது என்ன? சென்டர்ல வர்றது என்ன? கடைசியில வர்றது என்ன? மேல வர்றது என்ன? இந்த மாதிரிலாம் கேள்வி இருக்கும். சென்டருடைய அட்ரஸ், டேட்டு, ரிசீவருடைய அட்ரஸ், சப்ஜெக்ட், சல்யூட்டேஷன், பாடி, இன்ட்ரோடக்ஷன், மெயின் கண்டென்ட், கன்க்ளூஷன். பாடியிலே வரக்கூடியது. அடுத்து க்ளோசிங், சிக்னேச்சர். இது ஃபார்மல் லெட்டர். கிளியரா? அப்போ உங்களுக்கு நல்லா தெரியணும் எதுக்கு அப்புறமா எது வரும் அப்படின்றது நல்லா தெரியணும். ஓகே. ஸோ அடுத்து இன்ஃபார்மல் லெட்டருடைய ஃபார்மேட். இன்ஃபார்மல் லெட்டர் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அட்ரஸ் எழுதுவோம். ஃப்ரம் டு பெரும்பாலும் கொஞ்சம் இடம்பெறும். டு இல்லைனாலும் ஃப்ரம். நான் வந்து என்னோட பேர் இது, நான் இங்க இருந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ டேட் இருக்கும், பெரும்பாலும் டேட் இருக்கும். அப்பதான் என்னைக்கு எழுதுறோம், அவங்க கைக்கு என்னைக்கு போகுது அப்படின்றது தெரியும். சல்யூட்டேஷன் எடுத்தோடனே அடுத்த வரியே என்ன இருக்கும்? டியர் ஃப்ரெண்ட், மை டியர் சோல், இந்த மாதிரிலாம் நம்ம எழுதலாம் இல்லைங்களா? அப்போ சல்யூட்டேஷன். அடுத்து டைரக்டா பாடி வந்துரும் இல்லையா? கண்டென்ட், நான் நலம், நீ நலமா, நம்ம ஊர்ல திருவிழா நடக்குது, நம்மளோட சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் எனக்கு வந்திருக்கு, ஸோ நீயும் வந்தினா நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ அப்போ இன்ட்ரோடக்ஷன், மெயின் கண்டென்ட், கன்க்ளூஷன். பாடின்னு வந்துட்டாலே இந்த 3 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும், அப்புறம் மெயின் கண்டென்ட்டுக்குள்ள போகணும், அப்புறம் கன்க்ளூஷன். ஓகேங்களா? அடுத்து க்ளோசிங்கு, நேம். அவ்வளவுதான். க்ளோஸ். லாஸ்ட்ல அதுதான், நான் உன்னுடைய லெட்டருக்காக நானும் காத்திருக்கிறேன், இந்த லெட்டர் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் சொல்ல வர விஷயங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி யுவர்ஸ் லவ்விங்லி சொல்றோம் இல்லைங்களா? இங்க லவ்விங்லி, டியர், இதெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்றோம்? முடிச்சிருப்போம். நம்மளுடைய பெயர் எழுதுவோம், சைன் போட மாட்டோம். நம்மளுடைய
பெயரானது எழுதுவோம். நேம் ஆனது இங்க எழுதியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுல என்ன இல்ல? டு யாருக்கு அனுப்புறோன்றத நீங்க அஃபிஷியலா எழுதணும்ட்டு இல்ல. வெறும் நீங்க போஸ்ட்ல மெயில் கொரியர் பண்ணும்போது அதை மென்ஷன் பண்ண போதும். லெட்டர்ல அது மாதிரி எழுதணும்ட்டு இல்ல. ஜஸ்ட் உங்களுடைய பெயரு, தேதி, டியர் அப்படின்ற மாதிரி போட்டு டைரக்டா கண்டென்ட்டுக்குள்ள போயிட்டு க்ளோசிங்லயும் அன்பே, உயிரே இந்த மாதிரிலாம் போட்டு முடிச்சுட்டு உங்களோட பெயர் எழுதணும். சிக்னேச்சர் தேவையில்லை. இங்கதான் சிக்னேச்சர், இங்க நேம். அப்போ இன்ஃபார்மலா ஒரு லெட்டரை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்றத சொல்றோம். கிளியரா? ஸோ அடுத்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ எம்சிக்யூன்னு சொல்லிட்டாங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல தான் கேட்க போறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் அ ஃபார்மல் லெட்டர்? இதுல எந்த வகை ஃபார்மல் லெட்டர் கிடையாது அப்படின்னு கேக்குறாங்க. சப்ஜெக்ட் வருமா? வரும். அபிஷியல் டோன் இருக்குமா? இருக்கும். நம்ம பர்சனல் டோன்ல டியர்னு பேச முடியுமா? பேச முடியாது. அப்போ அபிஷியலா பேசணும். ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேடம். சிக்னேச்சர் இருக்குமா? இருக்கும். அப்ப எது மட்டும் தான் இருக்காது? ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ். சொல்றி இந்த மாதிரிலாம் போனோம் வந்தோம் ஞாபகம் இருக்காடி அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது. அப்போ ஆன்சர் பி. இப்ப எதெல்லாம் ஃபார்மல்ல வரும், எதெல்லாம் இன்ஃபார்மல்ல வரும், எந்த வகை, எதை சார்ந்தது, இதுல வராதது எது, ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் கார்னர்ல என்ன வரும், ரைட் ஹேண்ட் கார்னர்ல, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் 2 டாபிக்ஸ். லெட்டர் ரைட்டிங், ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் டைப்ஸ் ஆஃப் லெட்டர். லெட்டர் ரைட்டிங், அடுத்து டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ். கிளியரா? டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் இந்த 2 வகைகளையும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ டு செக்ல என்னெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, சிம்பிள் கிளியர் லாங்குவேஜ் பயன்படுத்தியிருக்கா அப்படின்றத பார்க்க போறீங்க. என்ன மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்து அது அஃபிஷியலா இல்ல பர்சனலான்னு நீங்க கன்சிடர் பண்ண போறீங்க. அஃபிஷியல் லெட்டர்லாம் எப்படிதான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்மலாகத்தான் இருக்கணும் டோனு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபார்மல் லெட்டர்ல ஃப்ரெண்ட்லியா கேஷுவலா இருக்கான்னு பார்க்க போறீங்க டோனு. இதே உங்களுக்கு ஒரு கேள்வியா வரும். What kind of tone is used in informal letters? Friendly, casual, formal, both A and B. இப்போ ஆன்சர் both A and B. Friendly, casual அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. கிளியரா? Always check grammar and punctuation. ஸோ அப்போ நமக்கே சொல்லுவோம் இல்லைங்களா? எங்க பேருக்கு பக்கத்துல கம்மா போடணுமா இல்ல ஃபுல் ஸ்டாப் வைக்கணுமா அந்த மாதிரி கூட மேபி கொஸ்டின் கேட்டுடலாம். ஸோ அப்போ கிராமர் பங்க்சுவேஷனை நீங்க பார்க்கணும். ஃபாலோ த கரெக்ட் ஃபார்மேட் ஃபார் ஈச் டைப் ஆஃப் லெட்டர். அப்போ ஃபார்மல்னா அதுக்கு என்னென்ன மிஸ் பண்ணாம எழுதணுமோ அதை எழுதணும். இன்ஃபார்மல்னா அதுக்கு எதெல்லாம் மிஸ் பண்ணாம. இப்போ நீங்க மெயின்ஸ் எல்லாம் எழுத போறீங்கன்னா மெயின்ஸ்ல டெஃபினட்டா என்ன இருக்கு? தமிழ், இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் பேப்பர் கட்டாய தமிழ், அதுல என்ன வரும்? லெட்டர் ரைட்டிங் மாதிரியான விஷயங்கள் வரும். அந்த லெட்டர் ரைட்டிங் எப்படி இருக்கும்? கவர்மெண்ட் ரிலேட்டடா இருக்கும். கவர்மெண்ட் ரிலேட்டடா எப்படி எல்லாம் இருக்கும்? கவர்மெண்ட் ரிலேட்டடா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆபீசர் இன்னொரு ஒரு ஆபீசருக்கு அனுப்புறது, இல்ல கவர்மெண்ட் பொதுமக்களாகிய நாம ஒரு மேலதிகாரிக்கு அனுப்புறது. ஓகேங்களா? சோ அவங்க அந்த விஷயத்த பாஸ் பண்ணி ஒரு ஜிஓ அனுப்புறது. ஓகேங்களா? அப்போ இதுக்கெல்லாம் என்ன இருக்கு? இன்னும் இந்த ஃபார்மேட்டை தாண்டி வேற சில ஃபார்மேட் இருக்கு. ஓகேங்களா? இந்த அளவுக்கு நீங்க போக வேணாம். பட் புக் பேக்ல லெட்டர் ரைட்டிங் எங்கெல்லாம் இருக்கும், ஓகேங்களா? லெட்டர் ரைட்டிங் எங்கெல்லாம் இருக்கும் அதை நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு கிளான்ஸ் எப்படிலாம் லெட்டர் எழுதியிருக்காங்கன்னு பார்த்து வச்சுக்கணும். அதே அப்படியே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கிளியரா? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த டாபிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லெட்டர்னா என்ன? ஸோ லெட்டர் ரைட்டிங் வந்து ஃபார்மல் இன்ஃபார்மல் ரெண்டா பிரிச்சு எழுதுறோம் அப்படின்னா என்னன்றதை பார்த்திருப்போம். அதோட ஃபார்மெட் பார்த்திருப்போம். அடுத்து லெட்டர்ஸோட வகைகள் 2வது டாபிக் பார்த்தோம். அதுல ஒரு 10 வகைகள் கிட்ட பார்த்திருப்போம். பிசினஸ், அபிஷியல், அப்ளிகேஷன், ரிசைனேஷன், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், கண்டோலன்ஸ், தேங்க்யூ லெட்டர், இது எல்லாமே 2த்துலயும் வரக்கூடியது இன்விடேஷன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதோடைய கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கிளியர்? ஸோ இதோட நம்ம இந்த செஷனை வைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கிளாஸஸ்ல நம்ம ஃபர்தரா இது ரிலேட்டடா யூனிட் 3ல இன்னும் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தோமா, யூனிட் 3ல நம்ம
அடுத்து ஜம்பிள்டு சென்டென்சஸ், ஃபைண்டிங் அவுட் த ரைட் ஆர்டர், queries, inferences, blanks, substitutionsலாம் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அதை ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வேற எதனா டவுட்ஸ் இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் எந்த டவுட்ஸும் இருக்காது அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதோட இந்த செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்மா.